இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். It's a privilege to stand in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அது நல்லது. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? சில நேரம் சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். நான் கடந்து வந்த இந்த 8 மாசம் 7 மாசம் ஸ்ட்ரகிளுக்கு தாண்டி நான் வந்திருக்கலாம். நான் நிச்சயமாக சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமா சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாய் நல்ல கைகளை தட்டி கையை தட்டி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்றாங்க? என்ன கைகளை தட்டி சத்தமாய் கைகளை தட்டி அவருடைய பிரசன்னத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் கிருபை என்று உள்ளது என்று மாறாதது. கர்த்தர் கிருபை என்று உள்ளது என்று மாறாதது. ஆதியிலோர் ஆதியில கிருபை ஆதியில கிருபை
எஸ், எங்களுக்கு அநேக பலவீனங்கள் இருக்குது. ஆனா கர்த்தர் எங்களை அழைத்துதான் சில நேரம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களை வழி நடத்துவார். ஆனா முக்கியமாக அவருடைய வார்த்தை அழைப்பு அறிவுக்கு விலகி காட்ட நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால யாரையுமே நாங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. எல்லாரும் பரிசுத்தராக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாட்டு போவோம். உங்களை பாடாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களை துதிக்காமல் இருக்க என்ன முடியாது. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஈசையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா.
அளவை நாங்கள் வர்ணிக்க முடியாது. ஆராய்ந்து முடியாதவருடைய அளவே இல்லாதவருடைய புகழ்ந்து பாட முடியாதது நம்முடைய அன்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் எவ்வளவோ புகழ்ந்து பார்த்துருக்கோம், ஆனால் திருப்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்லி ஆண்டவரே, நான் உங்களை எவ்வளவு அன்பு சேர்த்தாலும், எவ்வளவு உங்களை புகழ்ந்தாலும், எவ்வளவு உங்களை ஆராதித்தாலும், எவ்வளவு உங்களை வார்த்தை நாங்கள் வாசித்தாலும், ஆண்டவரே உங்களை அன்பை எங்களை புரிந்து கொள்ளவே முடியும். என்னை தேடி வந்தீங்களே ஆண்டவரே, என்னை தேடி வந்தீங்களோ, எங்கேயோ என்னோட வாழ்க்கை, தூரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை, என்னை தேடி வந்தீங்களப்பா, என்னை தேடி வந்தீங்களப்பா, தலைக்கை தேடி வந்தீங்களே ஆண்டவரே, கடவுள் வசனத்தை உடுத்தீங்களே ஆண்டவரே, நிகழ்க்கு முடிய பூரணவகை வர்ணிக்க வார்த்தை இல்லையே.
ஸ்தோத்திரமே மறவா செலுத்துகிறேன். சத்தமாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரது கட்சியாக கற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைபெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழுப்பின, நதிகள் இறைச்சல் எழுப்பின, நதிகள் அலைதிரண்டு எழுப்பின. உங்கள் சாட்சியம் மிகவும் உண்மை உள்ளது. கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளது. God is so powerful in the high. ஆமென். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is so powerful. Yesterday I was listening to so many good testimonies. சில வீடுகளுக்கு போயிருந்த உடனே அநேக சாட்சிகளை கர்த்தர் கேள்வி பாருங்கள். யோசிச்சு பார்த்தேன், வல்லமை உள்ள ஆண்டவர். அநேக தலைமையிலே எங்களுக்கு காரியங்கள் நடக்கவில்லை என்ற பிற்பாடு ஆண்டவர்களுக்கு மறுதளித்து ஓடுகிறவர்களாக இருக்கிறவர்களே, நாங்கள் கர்த்தர் செய்த வல்லமையான அதிசயங்களை, மற்றவர்கள் செய்கிற அதிசயங்களை சாட்சியாக வைக்கிறவர்களே, அதை பார்த்த கர்த்தர் திரும்ப திரும்ப தூண்டுகிறவராக இருக்கிறார். So many times some people go astray from God's presence because they don't see the miracles in their life. But when we see the miracles happening to others' life, God is prompting us to look at those testimonies. கர்த்தரை திரும்ப திரும்ப அதை பார்க்க வைக்கிறார். கர்த்தர் நல்லவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். திரும்ப ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சபைக்கு தந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்கிறேன். Thank God for all the families in this place, Father. Thank you for the children who are worshiping in the English service. அந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளே உங்களை குடும்பமாக ஆரம்பிக்க பண்ண கிருபைக்காக, கொடுத்த நேர்களுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for giving us the jobs and the assets to live in this world. Thank you for giving us and feeding us every day. உங்களை ஒவ்வொரு நாளும் முன்ன பண்ணுகிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு தந்த வேலைக்காக நன்றி. இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கிறார். Bless these offerings, Father. Bless these tithes, Father. ஆண்டவரே, இது 30, 60, 100 இந்த சபையை பெருகி மற்றவர்களுக்கு கொடுக்க சபையாக இப்போது இருக்கிற கருத்தை பாராட்டுகிறார். We want to be a church which gives to other people. மற்றவர்களுக்கு கொடுக்க சபையாக இருக்கிற கருத்தை பாராட்டுகிறார். கர்த்தர் ஆசீர்வதி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கிறார். கடந்த கிழமையில வேலையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank God for giving jobs for people who are seeking the jobs. கர்த்தர் நல்லவர். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.